சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 12th தமிழுக்கான அஃபீஷியல் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் அப்படி தான்ப்பா இது. ஸோ விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்லாம் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் சேனல் நம்ம ஏகோட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மினிட்ஸும் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2000 பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப் சேனலில். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஸோ 1 மார்க் பாருங்கள். 1 2 அடுத்து 3 4 5 பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து 6 7 பாருங்கள். பாஸ் பேஜ் கூட பார்க்கறனா பொறுமையாக பாருங்கள். ஆன்சர் தேர்ட் நம்பரும் நான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகேங்களா? அப்புறம் 8 அடுத்து 9 10 11 பாருங்கள். 12 13 11 12 13 அண்ட் 14. ஸோ இது ஏன்னா பொறுமையாக கட்டணும். 1 மார்க் தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பகுதி 4ல் பாருங்கள். ரிவ்யூ 2 உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸு மேலே கொடுத்தது பாருங்கள். உங்களுக்கு ஒரு சைடில் அந்த மாதிரி இருக்கும், கீழே கொடுத்துருக்கு ஒரு அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த 4ல் 3 எழுதுனா போதும். சாய்ஸ்லாம் கிடையாது. இது கம்பல்சரியில் எதுவும் கிடையாது. எதுவும் எழுதிக்கலாம். ஸோ பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள். ஒக்கில் தன்மனை சிறு குறிப்பு எழுதுக. முறை வைப்பு என்றால் என்ன? கீழ் திசை சுவடுகளில் நூலகம் குறித்து எழுதுக. சிம்பிளாக தான் எல்லாமே. அப்புறம் இலக்கணம் 2 மார்க்ஸ் பாருங்கப்பா. 22 23 24 25. ஸோ வாழ்க்கை பேச்சுவாக்கை வாழ்க்கை மாற்றி எழுதுக. பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்கவும். ஏதேனும் ஒன்றுக்கு பகுதிக்கம் தருக. கலைச்சொல். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான் இது. ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி. சொல்லை பிரித்தும் சேர்த்தும். சிம்பிள் தான் எல்லாம். அடுத்து பகுதி 3 பிரிவு 1 பாருங்கள். ஸோ அடுத்து பாருங்கள். இது பார்த்தாச்சா? 4 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த நாளில் நீங்கள் 2 எழுதுனா போதும். அதே மாதிரி தான் இந்த நாள்லேயும் நீங்கள் 2 எழுதுனா போதும். ஓகேங்களா? மேலே இது செய்யுள், கீழே இருக்குது ஒரே நடை. ஓகேங்களா? 4 நாளில் 2 நீங்கள் எழுதுனா போதும். அடுத்து பிரிவு 3 பாருங்கள். உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸு 39 40. இருக்கோப்பேர் பயின்று வரும் அணியை விளக்குக. ஸோ அணி கேட்டிருக்காங்க 39. எனக்கு தெரிஞ்ச ஊமை அணி ஈஸின்னு நினைக்கிறேன். எழுதினா நீங்கள் 39 40. அடுத்து 41 42. பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள். தமிழகம் சிம்பிள் தான் இது. தமிழகம் பாருங்கள். அடுத்து உங்களுக்காக 6 மார்க் கொஸ்டின்ஸ் கடைசியாக. எய்தரா சாய்ஸ் தான். ஒன்று எழுதணும், இல்லை எழுதணும். ஓகேவா? 2 1 எழுதுனா போதுமானது. நல்லா தெளிவாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ குறிப்பு சட்டுக்கம் போட்டு எழுதுங்க. முன்னுரை முடிவுரை இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் பா. விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். அப்போ மரபண பகுதி இருக்குது, சொல்ல வந்துட்டு பார்த்தீங்க. மரபண பகுதி பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட்ப்பா. விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.